குட் ஈவினிங் பிரேம். குட் ஈவினிங் சார். இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு மந்த்லி ஒரு 30,000 நான் ஒர்க் போட்டால் ஒரு 12% 25 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றத ஒரு ஜென்ரலாக காம்பவுண்ட் எஃபெக்டில் பார்க்கலான்னு ஒரு ப்ரெசன்டேஷன். சரிங்க சார். அதை ஓகே உங்களுக்கு சார். சொல்கிறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கடைசியில் கேளுங்க. இப்போ சரிங்க சார். ஒருத்தர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 30,000 மாதத்துக்கு முன்னால் பே பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா 12%ல ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் 25 இயர்ஸ் ம் ரெகுலராக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 8 இயர் மட்டும் உங்களுடைய பணம் வந்து 50 lakhs கிடைக்கும் மாதம் மாதம் சரிங்க சார். 12% காம்பவுண்டில். ஓகேவா? ஓகே சார். அதே ஓகே. மாதிரி 8 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் நடுவில் வந்து 4 இயர்ஸ் ஒரு 3 monthsக்குள்ள அந்த ம் 50 lakhs 1 crore அதாவது எவ்ரி மந்த் வந்து 30,000 பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ம் உங்களுடைய அந்த நடுவில் இருக்க ஒவ்வொரு ரெகுலராக பண்ணும்போது நடுவில் பாருங்க, 1 இயர் நான் வச்சிருக்க கர்சர் தெரியுதா? 1 இயர் சரிங்க. 8 இயர்ஸ் 3 monthsக்குள்ள 50 lakhs காம்பவுண்டிங் எஃபர்ட்ல நமக்கு கிடைச்சிது. அடுத்து ஆமாம் சார். 50 lakhs டபுள் த அமௌண்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் 3 monthsலேயே ஆயிடுது. ஓகே. ம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 50 lakhs 1 crore 50 lakhs ஆகுறதுக்கு 2 இயர்ஸ் 9 months தேவைப்படுது. அதுக்கு அடுத்து சரிங்க சார். 1 crore 50 lakhs இருந்து அகைன் இன்னொரு ஒரு 50 lakhs கிடைக்க 2 crores ஆகுறதுக்கு 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிடுது. அதே ம் மாதிரி ஒவ்வொரு 50 lakhs உங்களுக்கு ஆகுறதுக்கு பாருங்க டைம் பீரியட் கம்மியானே இருக்கும். ஆனால் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி தேர்ட்டி ம் தௌசண்ட் தான். ஆனா பாருங்க அது ஆமாம். காம்பவுண்ட் எப்படி ஆகுது பாருங்க. 1 இயர் தேவைப்படுது அடுத்த ஒரு 50 lakhs. அடுத்த 3 crores வரும்போது 50 lakhs உள்ள நம்மளுக்கு அடிஷனல் சேர்றதுக்கு வந்து 1 year 4 months. அதே மாதிரி அடுத்த ஒரு 50 lakhs அடிஷனல் ஆட் பண்றதுக்கு 1 year 3 months. அதுக்கு அடுத்து வந்து 1 year இருந்தா போதும் 50 lakhsக்கு. அடுத்து வந்து 50 lakhsக்கு 11 months இருந்தா தேவைப்பட்டா போதும். அடுத்து லாஸ்டா 5 ம் crores 10 months இருந்தா போதும். இப்போ இது என்னன்னா, ம் இது எப்படி இது அரைவ் ஆகுதுன்னா இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஓகேவா? அது ஆமாம். மூலியமா அது ஆயிருக்கு. இது கீழே கொடுத்துருக்கு பாருங்க. நீங்க முதல்ல வந்து ம் 1 year 8 monthsக்கு 30 lakhs உங்களுடைய பைசா வந்து நீங்க போட்டுருக்கீங்க உங்களோட அசல். ஓகே. ம் ம் இப்போ ம் வந்து 20 lakhs தான் உங்களுக்கு அந்த 12% கீல்ட்ல கொடுத்துருக்கு. கொடுக்கும்போது ம் இன்ட்ரெஸ்ட் 20 lakhs அடிஷனல் ஆயிருக்கு. அடுத்த இதுல வரும்போது சினாரியோ வரும்போது ஒரு 15 lakhs தான் உங்களுடைய பணம் கொடுத்துருக்கீங்க. ஆனா 35 lakhs உங்களுக்கு கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி அடுத்த தேர்ட் டைம்ல பண்ணும்போது ஒரு 10 lakhs தான் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. 40 lakhs கிடைச்சிருக்கு. அடுத்த தடவை ம் பண்ணும்போது 5 lakhs தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனா 45 lakhs கிடைச்சிருக்கு. லாஸ்டா ம் 10th இயர் வந்து வெறும் 3 lakhs தான் உங்களுடைய பைசாவை போயிருக்கு. 10 மாசம் தான் போயிருக்கு. ஆனா 47 lakhs கிடைச்சிருக்கு. இது என்ன, இதோட எல்லாவது காம்பவுண்ட் தான் இது வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து 5 ம் crores கிடைச்சிருக்கு. சார் இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கா? இல்ல டிஃபைன் நான் சொல்றது புரிஞ்சுது. இல்லை இல்லை, புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. பாருங்க. இந்த 50 lakhs அடுத்து ம் 1 crore 1.5 crore 2 crore 2.5 crore 3 crore 3.5 crore 4 crore 4.5 crore 5 crore. அப்ப நம்ம வந்து ஒரு 5 crore நம்மளுக்கு வேணும்னா அமைதியா 25 years ரெகுலரா நம்ம பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு 5 crores வந்து டெஃபரெண்டா கிடைக்கும். இதுல என்னன்னா இதை போட்டுக்கிறது கம்மியா 12% போட்டிருக்கேன். இது 15% ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்ம அடுத்த ஆமாம். சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இதே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10 lakhs, இப்போ நீங்களே 10 lakhs கொடுக்குறீங்க. 12%ல ஒரு 21 இயர்ஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 crore ஒரு கஸ்டமர் கேட்குறாரு. எனக்கு 1 crore வேணும், நான் ஒரு 10 lakhs கொடுத்தனா எனக்கு 1 crore கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு 21 இயர்ஸ் வெயிட் பண்ணனா 12% காம்பவுண்ட்ல இது ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு 10 lakhs போட்டாரு. 8 இயர்ஸ்க்குள்ள அவரோட பணம் வந்து 25 lakhs ஆயிடுது. அடுத்த 8 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் நடுவில் வந்து கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படியே டபுள் ஆயிடுது. அடுத்த 14 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ், அதாவது குறைஞ்சபட்சம் 4 வருஷம் தான் கேப். 4 வருஷத்துல. 4 வருஷம் கேப்ல பார்த்தீங்கன்னா 75 lakhs டபுள் தான். 25 lakhs டபுள் ஆகிட்டே இருக்குது பாருங்க. இங்க பாருங்க ஆமாம். 75 lakhs 1 crore வந்து வெறும் 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் போகுது. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த 10 lakhs 25 lakhsக்கு வெறும் ஒரு 15 lakhs அடிஷனலா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 இயர்ஸ் தேவைப்படுது. கரெக்டா சார்? ம் ஆமாம். ஆமாம். ஆனா அடுத்த 10 lakhs உங்களுக்கு வந்து அதே 50 15 வருஷமா lakhs ஆகணும்னா ஆகுது. 6 வருஷம். 6 இயர்ஸ் தான் தேவைப்படுது. அடுத்து வந்து 75 lakhs ஆகுறதுக்கு இந்த கேப் 25 lakhsல இருந்து
75 ம். லேக்ஸ் ஆகுறதுக்கு, சாரி 50 லேக்ஸ் வந்து 75 லேக்ஸ் ஆகுறதுக்கு 4 இயர்ஸ் தான் தேவைப்படுது. 75 ஆமா. லேக்ஸ் 1 crore ஆகுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 இயர்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ ஆமா. என்னன்னா பாருங்க, தடவை மட்டும் தான் கொஞ்சம் டைம் லாங்கா இருக்குது. அப்ப என்ன சொல்றேன்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம்ல நம்ம எடுக்காம ஒரு லாங் டேர்ம் வைக்கும்போது இந்த கேப் பாருங்க எவ்வளவு குறையுது பாருங்க. ம். டபுளா ஆகுறதுக்கு. அப்போ வந்து லாங் டேர்ம்ல வந்து காம்பவுண்டோடைய எஃபோர்ட் வந்து நல்ல ஒரு ஒரு இன்டெப்தா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நல்ல வேகமா வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் லாங் டேர்ம் இடறதுக்கு கிட்ட நல்ல ம். ஹீல்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓகேவா? இது செகண்ட் சரி பாயிண்ட். சார். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் நீங்க தான் இருக்கீங்க. எனக்கு மாசம் வந்து 6000 ம். சேமிக்க வாய்ப்பு இருக்கு சார். கையில ஒரு 5 லேக்ஸ் என்ட்ட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அப்படிங்கும்போது ம். 12%ல ம். 20 வருஷத்துக்கு அமைதியா ம். விட்டா, நான் நின்னு போட்டுட்டே இருந்தா, ம். எனக்கு என்ன கிடைக்கும்? என்கிட்ட ஒரு அமௌண்ட்டும் இருக்கு. நான் மாசத்துக்கும் கட்ட ரெடியா இருந்தா, உங்களுக்கு 6 crore 53 lakhs 95,152 rupees உங்களுக்கு 12%ல 20 வருஷத்துக்கு ரெகுலரா பண்ணா கிடைக்குது. வெறும் மாசம் என்கிட்ட சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்ல சார். எனக்கு மாசம் மாசம் நான் ஒரு 10 வருஷத்துக்கு ரெகுலரா கட்டுனா, உங்களுக்கு வந்து 1 ம். crore 16 lakh கிடைக்குது. அதே ம். நேரத்துல எனக்கு 2 கோடி வேணும் சார். ஆனா என் கையில இப்போ ஒரு 10 லட்சம் இருக்குது. அத நான் குடுத்துடுறேன். எனக்கு 2 கோடிக்கு எனக்கு ஒரு ஒரு கணக்கு போட்டு குடுங்கன்னு சொல்லும்போது, ரூ. 71,871 அதாவது ம். 71,876 ரூபீஸ் மந்த்லி நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா, தொடர்ந்து ம். 10 வருஷத்துக்கு பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 2 கோடி கிடைக்கும் சார். ஆனா நீங்க ம். தனியா ஒரு அடிஷனல் என்கிட்ட ஒரு 10 லட்சம். என்கிட்ட எந்த பணமே இல்ல. எனக்கு 2 கோடி வேணும். அதுக்கு நான் மாசத்துக்கு எவ்வளவு சேமிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 86,881. இது எல்லாமே ஃபார்முலா தான் சார் யூஸ் பண்ணியிருக்கேன். சார் கிளியரா? ம். இது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ம். நீங்க என்ன மாரி புரியுது. கேட்டகரி உங்களுக்கு இருந்தாலும், நீங்க சிங்கிளா குடுத்தாலும், நான் உங்களுக்கு எவ்வளவு கார்பஸ்ன்றத நான் உங்களுக்கு மாசம் சொல்லிருவேன். இல்ல என்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு சார். அது என்ன ஆகும்னாலும், சிங்கிளாவும் இருக்கு. மாசமும் நான் குடுக்க ரெடியா இருந்தாலும், அதுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு குடுக்க முடியும். ஓகே. இது வந்து 3 பாயிண்ட். 4த் பாயிண்ட் என்னன்னா, சிங்கிள் இன்வெஸ்ட்மென்ட். சார் என்னால வந்து மாசம்லாம் குடுக்க முடியாது. என்கிட்ட ஒரு பணம் இருக்கு. 10 வருஷத்துல 12%ல என்ன ரேட் ஆஃப் எனக்கு வொர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, உங்க பணம் வந்து 10 வருஷத்துல 12%ல ஒரு 50 லேக்ஸ் 1 crore 65 lakhs ஆயிடும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு லாபம் எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா, 1,15,00,000 உங்களுக்கு 15 சேர்த்து ரூ. 1,934. 1 crore 15 lakhs 1,934 rupees 10th இயர்ல உங்களுக்கு அது அது எவ்வளவு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்? 50 lakhs அது போடுங்க பாருங்க. தெரியுதா? 50 லேக்ஸ். ஆமா. 50 லட்சம் கட்டினாக்கா ஓகே. ஒரே ஒன் இயர்ஸ் டைம் வந்து 10. உங்களுக்கு கிடைக்கும். இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல சார் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கொஞ்சம் அடிஷனலா விட்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 crores 99 lakhs கிடைக்கும் சார். என்ன சார் ம். இது வந்து ம். 10 வருஷத்துலயே 50 லட்சத்துக்குள்ள கிடைக்குது. இன்னும் சாயும்னா இதுதான் சார் இதோட காம்பவுண்டும் இதுல சேரும் பாருங்க. பாருங்க, இந்த பாருங்க. இந்த இடத்துல இந்த பணத்த நான் வந்து 5 இயர்ஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ம். 2 crores 49 lakhs 79,010 rupees. அப்போ வந்து லாங் டேர்ம் ஓகே. விடும்போது காம்பவுண்டிங் கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல செட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது கீழே இயர்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அந்த இயர்ஸ் வந்து மந்த் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 60. இல்ல இதோ இருக்கு பாருங்க சார் மந்த். ஆமா. இந்த இடத்துல மந்த் நான் மார்ச். டிஃபர் பண்ணிட்டேன். இல்ல கணக்குக்காக வச்சிருக்கேன். அது ம். வச்சிருக்கேன். ஓகேவா? இது ஏன்னா கணக்குக்காக வச்சிருக்கேன். இந்த இடத்துல ம். என்பிஆர்ன்றது வந்து அந்த ம். கணக்கு இயர்ல வந்து அதை நம்ம இங்க பிரிச்சுட்டோம் பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல ம். பிரிச்சுட்டோம். 12 போட்டோம் பாருங்க. ஓகே. ம். அதுக்கப்புறமால வந்து ஃபிக்ஸ்டு டார்கெட் சிங்கிள் இன்வெஸ்ட்மென்ட். எனக்கு வந்து 2 கோடி ரூபாய் எனக்கு வேணும். எப்ப வேணும்? ம். 10 வருஷம் கழிச்சு வேணும். ம். 12%ல ஒர்க் அவுட் ஆனா, இன்னைக்கு நான் உங்க கையில எவ்வளவு கொடுக்கணும்? கரெக்ட்டா? ம். அதுக்கு வந்து நீங்க 60,59,980 ரூபாய் நியரஸ்ட் வந்து 60 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்க 10 ம். வருஷம் கழிச்சு நான் ஒரு 2 crores எங்கனால கொடுக்க முடியும் அப்படின்னு கஸ்டமருக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. சரி. நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து சிங்கிள் இன்வெஸ்ட். இது வந்து சிங்கிள் இன்வெஸ்ட்மென்ட்ல முதல்ல காட்டினேன் இல்லையா? ஓகேவா? ம். எப்படி வந்து ஒவ்வொரு வருஷமும் 10 10 லேக்ஸ் 25 லேக்ஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, இது பாருங்க. இந்த ஃபார்முலா போட்டா கரெக்ட்டா 8 இயர்ஸ்ல உங்களுக்கு அந்த அந்த கணக்க அந்த அந்த இயரை வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 8 இயர்ஸ்ல ம். வந்து 10 லேக்ஸ் வந்து 25 லேக்ஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 25 லேக்ஸ் எப்படி 50 லேக்ஸ் ஆகுதுன்னா 6 இயர்ஸ்ல ஆகுது. அதுக்கும் 8 இயர்ஸ். அடுத்த 8 இயர்ஸ். அடுத்து வந்து 50 லேக்ஸ் 75 லேக்ஸ் ஆகுதுக்கு 4 இயர்ஸ் தேவைப்படுது. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அடுத்த விஷயம் 75 லேக்ஸ் 1 crore ஆகுதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் தான் போதும். தட் இஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நான் அங்க வந்து
ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ஓகே. சரி. இப்ப ஓகே. இத வந்து ஒரு புக்ல வந்து இது புக்ல காம்பவுண்ட பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐன்ஸ்டீனுடைய 8th அதிசயம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அத உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காம்பவுண்ட் இருட்டடிப்பின் உலகின் 8வது அதிசயம் பாருங்க. ஒரு ம். கதையில இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு பிரைஸ் வாங்க ஆசைப்பட்டாரு ஒரு அரசர்கிட்ட. அது என்ன வேணும்னு கேட்குறா, அவர் ஒரே ஒரு அரிசி கொடுத்தா போதும் சார். ஒரு செஸ் பலகையில ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அரிசி வைங்க. அந்த அரிசியை வந்து டபுளா ஒவ்வொரு அடுத்த கட்டத்துக்கு மாத்துங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு அரிசி வைக்கிறாரு. அப்புறம் டபுளா கொடுக்கும் 2 அரிசி வைக்கிறாரு. அதை வந்து அப்படி டபுள் ஆகும் 4 அரிசி வைக்கிறாரு. இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து வச்சிட்டு இருக்கும் போது அவருடைய பாருங்க 8வது கட்டத்தில் 128 வந்தது. அப்படின்னா 128 தானே வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க அந்த காம்பவுண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்கன்னா 128 256வது 212வது இது வந்து 1000 ஆகுது. இந்த மாதிரி காம்பவுண்ட் ஆயிடுது. இந்த காம்பவுண்ட் எஃபர்ட் தான் நான் உங்களை அதை காமிச்சிருக்கேன் பாருங்க. இது நேருவது இதை வந்து அப்புறம் இதோடைய காம்பவுண்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசரே சொல்லிட்டாரு இல்ல இதை நான் அவங்களுடைய அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டு இது எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 64 கட்டங்கள் தேவைப்படுற அரிசி கணக்கிட்டா அந்த எண்ணிக்கை 18 மில்லியன் ட்ரில்லியன் அரிசிலாம் இருக்கும். அப்ப இது உலகத்திலே மொத்த அரிசி போல 10 மடங்கு அதிகம். நம்மளுடைய வேர்ல்டுலயே இருக்கிற அரிசியிலேயே 10 மடங்கு அதிகமா இருந்தாலும் இந்த கட்டத்தை நிரப்ப முடியும்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு காம்பவுண்ட் எஃபோர்ட் இருந்தது. இது வந்து ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சயின்டிஸ்டே வந்து இதை வந்து இந்த பத்தி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த வந்து ஒரு 72 விதிப்படி நம்ம வந்து பார்த்தா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க நம்மளுடைய முதலீடு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலீடு வந்து ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அது என்ன இன்ட்ரெஸ்ட்ல நம்ம போடுறோம்னு பார்த்தா 12% நம்ம ஒர்க் பண்றோம்னா அந்த முதலீடு டிவைடட் பை 12 டிவைட் பண்ணா அது வர ஆன்சர் தான் அந்த பணம் வந்து டபுளா வர பணம்னு சொல்றது தான் இதோடைய கணக்கு. இதுதான் இதோடைய கன்க்ளூஷன் சார். அதாவது 72 விதி எப்படி யூஸ் பண்றதுன்னா நம்ம பணம் எவ்வளவு 72 விதிப்படி நம்ம போட்ட எவ்வளவு முதலீடு போட்டிருக்கோம் அதை டிவைட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்ல கனெக்ட் பண்ணா வர்ற ஆன்சர் தான் நம்ம போட்ட பணம் டபுள் அவருடைய காலங்கள். ஓகேவா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இல்ல சார், இல்ல சார். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா அருமையா இருக்கு பிரசன்டேஷன். இதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணிடலாங்க. ஓகே. நான் ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம்.